உங்கள் லைஃப்க்குன்னு ஒரு கோல் இருக்கும். இதை நான் அடையணும் அப்படிங்கிறது ஒரு வெறி. இதை நான் அடைஞ்சே தீருவேங்கிறது என்னோட பிடிவாதம் அப்படின்னு நீங்கள் ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்க. ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் போடாமல், அதுக்கான எந்த எஃபெக்டும் போடாமல், நான் அதை அடைஞ்சிருவேன் அடைஞ்சிருவேன்னு சொல்கிறதுனால ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடவுள் வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை, உனக்குன்னு ஒரு கோலை உருவாக்கி நீ இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு இதுதான் காரணம், அதை அடைஞ்சிட்டு நீ வான்னு சொல்லி விடுவார். கரெக்டுங்களா? அப்படி ஒருத்தர் சாகிற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு. நான் சாக போகிறேன், இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாரு. கடவுளும் வரம் கொடுத்துட்டார். அந்த கொடுத்த வரத்தை கடைசியாக கரெக்டாக யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, போகிற வழியெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸு, லவ்வரு, அந்த மாதிரி அவளோட சர்க்கிள் எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணி ஒரு 5 நிமிஷமாக 1 மணி நேரத்தையும் காலி பண்ணிட்டார். கடவுள் அவர்கிட்ட கூப்பிட்டுட்டார். கடவுள்கிட்ட போய் அழுகுறார். நான் எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை, நீ என்ன கேட்டு என்கிட்ட வரம் கேட்டு போன, அதை தானே நீ பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணன்னு கேட்டாராம். எனக்கு இந்த வீடியோ பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையான விஷயம். கடவுள் நமக்குன்னு கொடுத்த விஷயம், உனக்குன்னு பிடிச்ச விஷயத்த கூட நீ பண்ண டைம் ஒதுக்காமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு மட்டுமே நம்ம டைம் ஒதுக்குறோங்கிறது தான் பிரச்சனையே. உங்கள் லைஃப்பில் எது முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கான டைமை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஒதுக்கி, தேவையில்லாததுக்கெல்லாம் உட்காந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை கண்டினியூ பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக காலியாயிடும். முடிஞ்சால் சீக்கிரமாக மாற்றிக்கோங்க. சீக்கிரமாக உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணுங்கள். உங்களையும் உலகமாக நீங்கள் நல்லா இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சில ஜீவன்ஸ் உங்களை சுற்றி இருக்காங்க. அவங்கள தயவு செஞ்சு சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத மிருகங்களுக்காக, தேவையில்லாத பைத்தியங்களுக்காக அழுது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.